வணக்கம். தாவேக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு செங்கோட்டையன், புஸ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய நடத்தப் போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தாவேக்கா யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. தாவேக்கா கட்சியில அதுவும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கக்கூடிய ஒரு கட்சியோட தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இவங்க நடத்தப் போறாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் இருக்கும்போது, அதிமுக எப்படி தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த முடியும்? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். பொங்கலுக்கு அப்புறம் பாருங்க தாவேக்காவோட செயல்பாடுகள் ரொம்ப வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈரோடு பகுதியில முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் இப்ப பெருந்துறை எம்எல்ஏ ஜெயராமன் கூட பார்த்தீங்கன்னா, அவர்லாம் வந்து செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் தான். அவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, பெருந்துறையில சீட்டு கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சீட்டு குடுக்குறாரா, குடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் சிலர் வந்து கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் சீட்டு குடுக்க மாட்டாரு. அப்படி குடுக்காத போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் டக்குன்னு தாவேக்கா சைடு வருவாங்க. தாவேக்காவோட சப்போர்ட்டோட அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அதிமுகவோட வேட்பாளரா நின்றா கூட, அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா, ஜெயிச்ச பிறகு தாவேக்கா சைடு வந்துருவாங்க. செங்கோட்டையன ஆதரிச்சு வந்துருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய தொடர்ந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா, பெருசா செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. பெருசா ஆதரவாளர்கள் போகல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனா சந்தோஷத்த விட பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு துரோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, விருப்ப மனு நாள்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் வாங்குனாங்க. அத பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா, ஜெயலலிதா காலகட்டத்தில கூட இவ்வளோ இதெல்லாம் போனதில்ல. இப்போ பாருங்க போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மறுநாளே பார்த்தீங்கன்னா, திடீர்னு சரிஞ்சிருச்சு. 64 பேர் தான் விருப்ப மனுவே வாங்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிய வந்து திரும்பவும் வந்து எங்க தொகுதியில நில்லுங்க அப்படிங்கிற மாரி அந்த விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? சிரிச்சுட்டு அப்படியே நகர்ந்துக்க வேண்டியதுதான். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போச்சு. என்ன அது திடீர்னு முதல் நாள் 1300 போச்சு. அப்புறம் மறுநாள் 64னா என்ன? அப்படிங்கிற மாரி அவர் கேட்டிருக்காரு. தலைவரே நீ வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ணும்போது 3 முகூர்த்த நாளாவது ஏதாவது நல்ல நாள் பார்த்து விருப்ப மனுவ தாக்கல் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கணும். மார்கழி பிறக்கும்போது யாராவது விருப்ப மனு தாக்கல் பண்ணலான்னு சொல்லலாமா? மார்கழி மாதம், பீட மாதம் அந்த மாதத்துல யாராவது விருப்ப மனு தாக்கல் பண்ணுவாங்களா? அம்மா காலத்துலலாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா? விருப்ப மனு தாக்கல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏடாகூடம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி எல்லாருமே மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டாங்க. நெனச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல இப்ப எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டயும் சொல்லி, எல்லா மாவட்டத்தில இருந்தும் அதிகபட்சமா விருப்ப மனு நீங்க பண்ணணும். இப்போ கடந்த 2021ல வந்து ஒரு 8000 பேர் விருப்ப மனு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு அதுக்கு பாதி கூட வராது போல இருக்கு. 2000 பேர் கூட விருப்ப மனு தாக்கல் பண்ண மாட்டாங்க போல இருக்கே. கண்டிப்பா வந்து 8000 பேர் 2021ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த தடவ 10,000 பேர், அதிக பேர் இருக்கணும். அத மனசுல வச்சுட்டு விருப்ப மனுவ தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு அழுத்தம் குடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதிமுக ஐடி விங்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 234 தொகுதிக்குமே அது வந்து தனி தொகுதியா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி நிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்ப மனுலாம் தாக்கல் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாரி சூழ்நிலையில இப்ப தாவேகா சைடு வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன், புஸ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இவங்களோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு நியமனம் பண்ணிட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். ஆனா, ஆதவ அர்ஜுனா சொல்றத வந்து இப்ப விஜய் கேட்பாரா அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா, புஸ்லி ஆனந்துக்குமே, ஆதவ அர்ஜுனாவுக்குமே ஆகல. 2வது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே ஆகாதத வந்து இப்போ வந்து விஜய் கேட்பாரா? விஜய் கேட்க மாட்டாரு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் கட்சியோட சீனியர், அதிமுகவுல சீனியரு, செல்வாக்கு மிக்கவரு. அவர் சொல்றத கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய எடப்பாடி பழனிசாமி எப்படி நடத்துவாரு? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதுவும் இல்லாம விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. இப்ப இது வந்து செங்கோட்டையன் தலைமையில வந்து இந்த குழு அமைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, ஓபிஎஸ் தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இழுபறி நிலைமை தான் இருந்துகிட்டே இருக்கு. ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவ நம்புனாரு, பாஜகவ நம்புனாரு. பாஜக மேலிடம் எப்படியாவது திரும்பவும் அதிமுக கட்சிக்குள்ள தன்னை கொண்டு போய் இணைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாரு. நீதிமன்றமா போனாரு. ஒண்ணுமே நடக்கல. எதுக்குலுமே பாஜக வந்து பெருசா ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. சசிகலா கையில கட்சி இருந்தா கூட வந்து கட்சிய வந்து பலப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. பலப்படுத்துறது அவங்க விரும்பவே இல்ல. ஏன்னா கட்சிய பலப்படுத்துனாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது பாஜகவுக்கு எதிர்காலத்துக்கு அது சரி கிடையாது. சசிகலா கையில கட்சி போச்சு அப்படின்னாலும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும். கட்சி பலமாயிடும். நம்ம கடைசி வரைக்குமே பாஜக, அதிமுகவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடும். ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்கிறம்போது, கண்டிப்பா நம்ம அந்த கட்சிய கைப்பற்ற முடியும். இல்ல அந்த கட்சிய ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு பாஜகவ அந்த இடத்துல வளர்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்துக்கு இருக்கு. அதனால வந்து ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கிறது வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிற மாரி இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி அத தான் விரும்புறாரு. ஓபிஎஸ்ஸ கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது. அதேபோல வந்து அவரு இது இப்ப வந்து அம்மம்
ஆனால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த கழகமாக மாற்றி ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் 23ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து தனியாக செயல்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள்ளே நாங்கள் சேர்க்க முடியாது. பாஜக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு தர சீட்டில் சில தொகுதிகளை ஒதுக்கி உங்களுக்கு தரோம், ஒரு 5 தொகுதி உங்களுக்கு தரோம், நீங்கள் அந்த தொகுதியில் வந்து உங்கள் வேட்பாளரை நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இதை கேட்பாங்களா? ஓபிஎஸ் எவ்வளோ செல்வாக்காக இருந்த ஒரு மனுஷன் இது அதிமுகவில், அது ஜெயலலிதா இல்லை. அவ்வளோ செல்வாக்காக இருந்தவர் ஒரு பாஜக சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை நம்பி களத்தில் இறங்கி தர்மயுத்தம் நடத்தி இன்றைக்கி நடுத்தரவில் நிப்பாட்டி விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் இருந்தாங்க. திரும்பவும் வந்து பாஜக சொல்கிறது நீங்கள் நம்பாதீங்க, உங்களை தனியாக கட்சி ஆரம்பிக்க வச்சு உங்களை வந்து ஒரு 5 சீட்டு 2 சீட்டை கொடுத்து உங்களை நிப்பாட்டி நீங்கள் வந்து அதுலேயும் அவமானப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்தாலும் நம்ம வந்து பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ வந்து அது தொண்டர்கள் பேச்சை ஓபிஎஸ் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் நிர்வாகிகள் கூட இருக்கிற நிர்வாகிகள் நம்ம அதை தான் சொல்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தொடர்பில் இருக்கிறோம், இல்லை அவங்க கூட நம்ம கூட்டணி வச்சா நல்லது அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, நீங்களே வந்து கட்சியை நடத்திக்கங்க, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. வெளியே எங்கே போவாங்க? அதிமுகவில் போய் சேருவாங்களா? அதான் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு வந்து அதிமுகவில் இடம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கீழே வந்து ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க போய் சேர மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அவங்க எங்கே போவாங்க? தாவேக்கா தான். செங்கோட்டையன் அங்கே தான் இருக்கிறாருல. செங்கோட்டையன் வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் சேர்த்துக்குவார். ஆனால் ஓபிஎஸும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நம்ம கூட்டணி வைக்கிறத விட தாவேக்கா சைடு கூட்டணி வச்சோம்னா நம்ம தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும். இதை தான் வந்து பாஜகவும் நினைக்குது. ஓபிஎஸோட ஆதரவு, டிடிவியோட ஆதரவு, சசிகலாவோட ஆதரவு நமக்கு இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்களில் நம்ம கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேருமே பலிகடை ஆக்க பார்க்குறாங்க. தென் மாவட்டங்களில் இவங்களுடைய ஆதரவு ஓட்டுகளை வாங்கி பாஜக வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சுட்டு இவங்களை வந்து ஒரு 10 சீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இவங்களை வந்து அப்படியே டம்மி ஆக்கிடலாம், போக போக டம்மி ஆக்கிடலாம். எடப்பாடி பழனிசாமியை நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம்லாம் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு எப்படி இருக்கும்? அது இல்லாமல் அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய கட்சியை ஒரு இயக்கத்தை உருவாக்கி எம்ஜிஆர் வச்சுட்டு போனார். அந்த இயக்கத்தை ஜெயலலிதா வழி நடத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இயக்கத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதில்ல எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கிறாரு. ஒரு சைடு பாஜக அழுத்தமாக இருக்கிறாங்க. இப்படி செயல்படுறது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் வேதனைப்படுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் தாவேகோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தாவேகோட கூட்டணி வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க, செலவு பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கவே வேணாம். செங்கோட்டையன் எப்படி போய் சேர்ந்தார்? தாவேகோட சைடு சேர்ந்தார். அதே போல் தாவேகோட சைடு சேருங்க. அப்படி சேர்ந்தோம்னா தாவேக சைடு போய் கட்சியில் போய் சேர்ந்தோம்னா நம்ம அதிமுக வந்து கிளைம் பண்ண விஷயங்கள் எல்லாமே போயிடுமே அப்படின்னு. ஏன் கிளைம் பண்ணுறீங்க? வேணாம், நமக்கு அதிமுகவே வேணாம், அதிமுக கட்சியே வேணாம், நமக்கு நம்ம பாட்டுக்கு தாவேக சைடுலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனும் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாச்சு. செங்கோட்டையன் கண்டிப்பாக ஓபிஎஸ்கிட்ட பேசுவார், டிடி தினகரன்ட்ட பேசுவார், எல்லாத்துலேயுமே பேசுவார். இந்த கூட்டணியை வலுப்படுத்துவாங்க, கண்டிப்பாக வலுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் ஒரு தவறான முடிவை திரும்ப எடுத்தாருன்னா அரசியல் அவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிறத அவர் தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.